காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு ஆனந்த் சீனிவாசன் இருந்திருக்கிறார். அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகள் முன்னுக்கு வாங்க பேசலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவிலிருந்து ராஜினாமா பண்ணி புதிய கட்சிக்கான அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருக்காரு. எப்படி சார் பார்க்கலாம்? என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இது எப்படி எங்கேயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டிலையா இந்தியாவிலையா? அது ஒருத்தர் கட்சியை விட்டு வெளில போகிறாருன்னா போய் பத்திரம் கொடுத்து 2 நாள் இருந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கட்சி தலைவர் தான் என் தலைவர், அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டீமோட இப்போ இந்தியாவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக டீம் இருக்குது. ஸோ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா T20ல ஏ டீம், பி டீம், சி டீம்னு. ஸோ ஏ டீமும் பி டீமும் செல்ஃப் எடுக்கலை. ஏ டீம் பிஜேபி போன வாட்டி 4 சீட் ஜெயித்தாங்க, இந்த வாட்டி 1 சீட்டு, அதுவும் 800 ஓட்டில் ஜெயித்தாங்க. அதிமுகவும் செல்ஃப் எடுக்கல பி டீமு. ஸோ ஒரு சி டீமை களத்தில் இறக்குவோம்னு அண்ணாமலையை எங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. சி டீம் ஒரு டீமாக தான் பார்க்குறீங்களா? அது என்ன எப்படி இது நேற்று வரைக்கும் இந்துத்வாவை ஆதரிச்சவர், ரைட்டாக திருப்பரங்குன்றமை ஆதரிச்சவர், இஸ்லாமியரை எதிர்த்தவர், கிறிஸ்துவரை எதிர்த்தவர், தலித்தை எதிர்த்தவர். எச் ராஜா கூட நாளை செக்குலர் ஆகிட்டார்னா உலகம் நம்பிடுமா? இல்லை, இப்போ வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தேசிய தலைமை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் விடுங்க. அப்போ எதுக்கு அங்கே போனேன்? கேட்கல இல்லை பிரச்சனைய. எதுக்கு போய் அமித்ஷாட்டையும் மோதிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர? இப்போ யாராவது கட்சியை விட்டு போகிறாங்கன்னு வைங்க. இப்போ 4 பேர் கட்சியை விட்டு போனாங்க, இங்கே எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. போய் எடப்பாடிகிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு கூட ஏஐடிஎம்கே ஒருத்தர் ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணி தேவைக்கால சேர்ந்துரு. முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்தாங்க. தினம் ஏஐடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு ஒரு ப்ரொசஷன் மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாரும் எடப்பாடி வீட்டுக்கு போய் பத்திரம் கையில் கொடுத்து கையை குலுக்கிட்டு வந்திருக்காங்களா? அவங்களாவது எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவங்க. இவர் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிச்சது கிடையாது. நீங்கள் என்ன வேணால் பேசலாம், ரியாலிட்டி என்ன, ஒரு வார்டு கூட ஜெயிச்சது கிடையாது தானே உண்மை. பிஜேபி 1000 கோடிக்கு மேலே செலவழித்து ஸ்பெண்ட் பண்ணி மீடியாவை டெவலப் பண்ணி வேல் யாத்திராலாம் டெவலப் பண்ணி என்னெல்லாமோ சீன் போட்டு தனியாக ஏடிஎம்கே விட்டு தனியாக நிற்க வச்சு அந்த தேர்தலுக்கெல்லாம் செலவழித்து இவரை ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க. சோஷியல் மீடியாவில் ப்ரொஜெக்ஷன் பண்ணால் செலவு பண்ணணும். அதெல்லாம் யார் செலவு பண்ணாங்க? எங்கேருந்து கணக்கு வந்தது? அந்த ராஃபேல் வாட்ச் எங்கேருந்து வந்ததுன்னு கூட இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் கணக்கு சொல்ல முடியல. பில்லு காட்டுறேன்னு சொல்லிட்டு பில்லு காட்ட முடியல கரெக்டாக. ஸோ எங்கேருந்து பணம் வந்தது? அரசியல் பணத்துக்கு எங்கே காசு வந்தது? இதை பற்றிலாம் பேச முடியாது. எடப்பாடியை பற்றி என்னெல்லாம் பேசினாலும் உங்களுக்கு தெரியும். இல்லை, ஒரு தனி தலைவராக வந்து ஒரு சாரி பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத அவருடைய ஒரு. நீங்கள் பிஜேபி விட்டு ஹிந்துஸ் மகாசபா போனால் ஒத்துக்கலாம். நான் நல்லவனாக மாறிட்டேன், ஸ்விட்சு மாறிட்டேன், நான் செக்குலர் நான். தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி பேசினா செல்ஃப் எடுக்காதுன்னு தெரிஞ்சதுனால நீங்கள் வேறு லைன் எடுக்க பார்க்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா? இப்போ மாநிலத்தில் வந்து பல்வேறு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உள்ள வர மாதிரி தெரியுது. சரி, எவ்வளோ லீடர்ஸ் இருக்காங்க? அது மாதிரி ஒரு லீடராக இருப்போம். இப்போ சீமான் இருக்கிறாரு. சீமான் போன வாட்டி 8% எடுத்தார், இந்த வாட்டி 4% ஆகிடுச்சு, 3% ஆகிடுச்சு. அது மாதிரி இவரும் ஒரு பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டு செதறிட்டு இருக்குது. அந்த செதறின தேங்காயில் ஒரு போர்ஷனை எடுத்து வச்சுக்கிட்டு அமாவாசைன்னு ஒரு படம் இருக்கும், அது மாதிரி செதறின தேங்காயில் ஒரு போர்ஷனை எடுத்துக்க வேண்டியதான். திமுகன்னு இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலை என்ன விஷயங்கள்லாம் இப்போ செல்ஃப் எடுக்கலாம் சொல்கிறீங்க. விஜய் மாதிரியான ஒருத்தர் வராரு, சிஎம்ஆராக இருக்கும்போது இளம் வாக்காளர்களை வந்து கவரணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு ஒரு ஹிந்து மெஜாரிட்டி ஸ்டேட்டு, கரெக்டாக இல்லையா? ஜோசப் விஜய்னு ஹெச் ராஜா தான் உலகத்துக்கே படம் போட்டு காட்டினவர். ஆர்எஸ்எஸ்க்கு உறுத்தாதா? ஒரு ஜோசப் விஜய்னு ஒரு கிறிஸ்டியன் வந்து ஒரு ஹிந்து மெஜாரிட்டி ஸ்டேட்டில் சிஎம்மாக இருக்கிறது எனக்கெல்லாம் பெருமை. அப்படின்னா அது ரியல் செக்யுலர் ஸ்டேட். இது மக்களாக ஓட்டு போட்டிருக்காங்க. மயிலாப்பூரில் பிராமணர்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. வெஸ்ட் மாம்பலத்தில் நல்லவர்னு சொன்ன அந்த கவுன்சிலராக போட்ட இடத்துல கூட இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் வந்து ஜாதி மதத்தை மீறி விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. விஜய் வந்து எல்லா மதமும் ஒரே மதம் சம்மதம்ங்கிறாரு. இவர் வந்து ஒரு ஹிந்து வெறியர். ஹிந்து வெறியரையும் ஒரு சமத்துவ லீடரையும் ஒன்றும் சேர்க்க முடியுமா நம்ம? சார், எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க சார்? 90ஸ்ல தொடர்ச்சியாக வந்து மூப்பனார் தொடங்கி ப. சிதம்பரம் தொடங்கி பலரும் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறி ஒரு மாநில கட்சியை வந்து தொடங்கினாங்க. அண்ணாமலையும் அதே மாதிரியான ஒரு டோன் தான் எடுக்கிறாரு. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி? சிதம்பரம் எவ்வளோ வாட்டி நிதி அமைச்சராக இருந்தார், எவ்வளோ வாட்டி காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தார். மூப்பனார் காங்கிரஸில் என்னெல்லாம் பதவியில் இருந்தார். சரி, இவர் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தார். இவர் என்ன பண்ணியிருக்கிறார் இது வரைக்கும் வாழ்க்கை? 12 வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்ததை தவிர இவர் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு?
பிஜேபி செலவில் ப்ரெஸ்ஸு போட்டார். ஒரு ரப்பர் சவுக்கு வச்சு அவரே அடிச்சுக்கிட்டாரு. ராஃபல் வாட்சு கட்டினாரு. இதை தவிர என்னத்தை சாதிச்சிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு புரியல. ராகுல் காந்திக்கு நடந்தார், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கால் எடுத்து நடந்தார். இந்த வேல் யாத்திராவும் பஸ்ஸில் தானே போனோம் நம்ம. இப்போ இவர் வந்து இந்த எண் மக்கள் யாத்திரையெல்லாம் நடந்தார், அதில் பஸ்ஸில் தானே போனார். இவர் என்ன தமிழ்நாட்டை கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் நடந்து வந்தாரா? ஒவ்வொரு தொகுதியில் நடந்து போனார்ல சார். அதே தான் பஸ்ஸில் போயிட்டு அப்படி சும்மா 2 தொகுதி நடந்தார். ஏன் ஒருத்த மனுஷன் 5000 கிலோமீட்டர் நடந்தாங்கிற, நீ ஏதோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்தாருன்னு. இப்போ பாஜக இருந்து வெளியேறது மூலமா என்ன மாதிரியான ஒரு சிக்கலை வந்து தமிழ்நாடு பாஜக வந்து எதிர்கொள்ளும்? தமிழ்நாடு பாஜக இருக்கிற ஒரு 2% ஓட்டில் 1% ஒரு பிடிங்கிப்பார், அவ்வளோதான். தலைவர்களே வராங்களா சார்? அதாவது இவங்க வச்சிருக்கக்கூடிய மாநில தலைவர்கள், மாநில துணைத் தலைவர் யாரு? கருணாகராஜன் தலைவராக, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே. கருணாகராஜன்லாம் தலைவர் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த கட்சிக்கு, பாஜக கட்சிக்கு அவர் தலைவராக இருக்காரு சார். தலைவர்னா நீங்கள் காமராஜ் மாதிரி ஆள தலைவர்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் இருக்குது. ஸ்டாலின் சாரை தலைவர்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் இருக்குது. நம்ம இதில் தாவேக்கால வந்தார், செங்கோட்டையான ஒரு 8 வாட்டி எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு. இங்கே எம்எல்ஏ சீட்டில் தோற்றவங்களெல்லாம் நீங்கள் தலைவராக்கிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுது? ஏதோ நீங்கள் பெரிய மாஸ் லீடர் கூட வந்த மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள், நான் என்ன கேட்குறேன்னா, இது வரைக்கும் ஒரு வார்டு எலெக்ஷனாக ஜெயிச்சிருக்கிற அண்ணாமலை மீடியாவில் பேசுகிறத தவிர, மீடியா வந்து அதுவும் கோடி மீடியா பிஜேபி சொன்னதை கேட்டு அவரை ப்ரமோட் பண்ணதை தவிர அண்ணாமலைக்கு என்ன அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லுங்கள். ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டார், மக்களுக்கு நல்லது பண்ணாருன்னு. இப்போ அவர் பிஜேபி தலைவராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் இங்கே வந்து ஹிந்து என்டோமெண்ட் ஃபண்டுன்னு மயிலாப்பூரில் பெரிய ஃப்ராடு நடந்தது. அண்ணாமலையோட சாதனை என்ன? அந்த ஆளுக்கு காரைக்குடியில் எம்பி சீட்டு கொடுத்தது தான் தேவேந்திர யாதவை எம்பி சீட் ஆக்கினார். நிதி நிறுவனத்தில் மோசடி பண்ணவருக்கு பிஜேபி டிஎம் பார்லிமெண்ட் சீட்டு கார்த்திக் சிதம்பரம் அகேன்ஸ்டாக கண்டெஸ்ட் பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கு நீங்கள் அவருக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஏதாவது நிதி நிறுவனம் நடத்தி அந்த பணம் காணாமல் போனவருக்கு எம்பி நிற்கிறதுக்கு சீட்டு கொடுத்தாரு, பெரிய விஷயம். இது மாதிரி ஏதாவது 4 அச்சீவ்மெண்ட் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ என்ன சார் பண்ணும் இப்போ பாஜக? டெல்லியில் நான் என்ன கேட்குறேன், டெல்லியில் 10 வருஷம் பவரில் இருந்தாங்க. டெல்லியில் என்ன திட்டம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு? ஏதாவது நிதி வாங்கி கொடுத்தாரா? இல்லை எஜுகேஷன் ஸ்கீமில் ஏதாவது சலுகை கொடுத்தாரா? இப்போ பிரதமர் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் இப்போ ரிப்போர்ட்டில் வந்தது, இங்கே இருக்கிற கிராம்ப்டன், நம்ம ஊர் முருகப்பா குரூப்பு கூட கிராம்ப்டன் அண்ட் கிரீவ்ஸ் அங்கே போய் தான் மைக்ரோ சிப் ஃபேக்ட்ரி போடணும்னு சொன்னாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து அந்த ஃபேக்ட்ரி இங்கே கொண்டு வந்தார். ஃபோர்டு ஃபேக்ட்ரி இங்கேயும் இருந்தது, குஜராத்லேயும் இருந்தது. 2 ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபேக்ட்ரியை மூடணுன்னாங்க. மெரட்டி குஜராத் ஃபேக்ட்ரி ஓடிட்டுருக்கு, முதல்ல அந்த ஃபேக்ட்ரி மூடி இருக்குது. அதுக்கு உண்ணாவிரதம் இருந்தாரா? என்ன பண்ணார் அவர்? எனக்கு ஏதோ தலைவர்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்டு ஃபேக்ட்ரியை காப்பாற்றினாரா? முருகப்பா சிப் ஃபேக்ட்ரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரா? என்ன பண்ணார் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு? ஒரு வேல் யாத்திரை போனார், ஹிந்து முஸ்லீமுக்கு தாராறு கிரியேட் பண்ணி விட்டார். அதை தவிர ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன இவர் படிச்சிருக்கிறாரு. இந்த செமிகண்டக்டரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்கலாமே. மோதிக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம். தண்ணியை இங்கே கொண்டு வந்துருக்கலாமே. சார் இதெல்லாம் முடியாது, அது எங்கள் ஊருக்கு தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் அவர். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் இது வரைக்கும்? ஒரே ஒரு வாட்டி கோயம்புத்தூர் எலெக்ஷன் தோத்தார். அதை தவிர அண்ணாமலைக்கு என்ன ஒரு 4% 3% ஓட்டு வரும்? அண்ணாமலை நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க, அவர் ஒரு மீடியா கிரியேஷன். இப்போ போட்டி யாரோட? சீமானோட தான் நான் ஒத்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.